அந்த குடும்ப உறுப்பினர்கள் தான் அந்த கட்சியிலே முன்னிலைப்படுத்துவார்கள். திரு கருணாநிதி, அதற்கு பிறகு ஸ்டாலின், அதற்கு பிறகு உதயநிதியை அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது நடக்காது. இன்னைக்கு இந்திய நாடு ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் எந்த பொறுப்புக்கும் வரலாம். அப்படிப்பட்ட நாட்டில் மன்னராட்சி போல திமுக தலைவர் திரு கருணாநிதி குடும்பம் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று வந்தா இந்த தமிழ்நாட்டில் காப்பாற்ற முடியும். இல்லாவிட்டால் இந்த தமிழ்நாட்டை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் மன்னராட்சி, அரசு பரம்பரை போல திமுக குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் நாடு தாங்காது. ஏனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் எல்லா துறைகளிலும் ஊழல் துறை இல்லாத துறையே கிடையாது. ஊழல் மலிந்த அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இந்த தேர்தலிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். அது மட்டுமல்ல, அண்மையிலே நீங்கள் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் பார்த்திருப்பீங்க, திமுக கட்சியை சேர்ந்த ஒரு அயலக அணி துணை அமைப்பாளர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்துவதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் அவரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. அந்த வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை இன்றைய தினம் அவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அந்த நபர் யாரோடு இருக்கின்றார் என்பதை நீங்கள் பாருங்கள். யாரோடு இருக்கிறாங்க சொல்லுங்க, பேச மாட்டேங்கிறீங்க. இது யாரோடு இருக்கிறாங்க? நல்ல சவுண்டா பேசுங்க தம்பி. ஆக இப்படி இருக்கின்ற பொழுது போதைப் பொருள் எப்படி ஒழிக்க முடியும்? திமுக கட்சி நிர்வாகிகளே இந்த போதைப் பொருள் விற்பனைக்கு அயல் நாட்டுக்கு கடத்துவதற்கு இருக்கின்ற பொழுது எப்படி போதைப் பொருளை தடுக்க முடியும்? இன்றைக்கு இந்த போதைப் பொருள் கடத்துகின்ற நபர்கள் உயர்ந்த பதவி இருப்பதோடு புகைப்படம் எடுக்கின்றார்கள், நெருக்கமாக இருக்கின்றார்கள், உயர் காவல்துறை அதிகாரத்திலே நெருக்கமாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களை யார் போய் நெருங்க முடியும்? ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள் தான் இந்த போதைப் பொருளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது நிரூபணமாகிவிட்டது. அதோட திமுகவை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருள் மட்டுமல்ல, கள்ளச்சாராயம் பெருகிவிட்டது. இன்றைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து பல பேர் இறந்து விட்டார்கள். அதனுடைய வேடிக்கை என்னவென்றால், கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்றவர் இறந்து விட்டார், அவருக்கு 10 லட்சம் கொடுக்கிறாங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கின்ற ஒருவர் அந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவருக்கு 10 லட்சம். சிந்திச்சு பாருங்க. ஆக போதைப் பொருளை தடுக்க முடியவில்லை, கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைதானா? தேவைங்களா? அதோட இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு டிஜிபி அவர்கள் கஞ்சா ஆபரேஷன் என்று ஒரு திட்டத்தை அறிவித்தார். திரு சைலேந்திர பாபு அவர்கள் இந்த திட்டத்தை அறிவித்தார். கஞ்சா ஆபரேஷன் 2.0, கஞ்சா ஆபரேஷன் 3.0, கஞ்சா ஆபரேஷன் 4.0. இப்படி அவர் டிஜிபி இருக்க வரைக்கும் ஓ போட்டுக்கிட்டு ரிட்டையர் ஆகி போயிட்டார். ஏன்னா விக்கிறது பூரா திமுக காரர். அப்ப எங்க போய் கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும்? ஆக போதைப் பொருள்
தமிழகத்திலே நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு காட்சி அளிக்கின்றது. இங்கே வந்திருக்கின்ற பெரியோர்களும் தாய்மார்களும் நம்முடைய இளைஞர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது போதைப் பொருளுக்கு அடிமையாகிவிட்டார் அவரை யாராலும் காப்பாற்ற முடியாது. அவர் வாழ்க்கை சீரழிந்துவிடும், குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துவிடும். அதோட இன்றைக்கு திரு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுவார், இந்தியாவிலேயே நாட்டிலேயே எல்லா துறைகளிலும் முதன்மை வைக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு என்று பேசுவார். ஆனா தமிழ்நாட்டில் அதுக்கு நேர்மாறா இருக்குது. ஊழல் செய்வதிலே முதல் மாநிலம், கஞ்சா விற்பதிலே போதைப் பொருள் விற்பதிலே முதல் மாநிலம், இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஆக இப்படி இதுலதான் தமிழ்நாடு முதன்மை மாநிலமா இருக்குது. நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதிலே முதல் மாநிலம் அல்ல. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எவ்வளவோ அறிவிப்பை வெளியிட்டார் ஸ்டாலின். நாங்க வந்தா சொத்து வரி ஏற்ற மாட்டோம் சொன்னார். நகராட்சி பேரூராட்சி பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு இன்றைக்கு வீட்டு வரி 100% உயர்த்தப்பட்டு விட்டது. கடை வரி 150% உயர்த்தப்பட்டு விட்டது. மின் கட்டணம் 52% உயர்த்திட்டாங்க. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு விடியா திமுக அரசு. அதோடு கட்டுமான பொருட்கள் விலை, சிமெண்ட் விலை அண்ணா திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 190 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிட்டு இருந்தது. இன்னைக்கு ஒரு மூட்டை விலை, ஒரு மூட்டை சிமெண்ட் விலை 360 ரூபாய். ஜல்லி விலை உயர்ந்து போச்சு, செங்கல் விலை உயர்ந்து போச்சு, கம்பி விலை உயர்ந்து போச்சு, கட்டுமான பொருட்கள் விலை விண்ணை முட்டுகிற அளவுக்கு உயர்ந்து போச்சு. தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க, கட்டுமான பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது, விலை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னாங்க. நான் சட்டமன்றத்திலையும் பேசினேன், அண்ணன் கேபிஎம் அவர்களும் பேசினாங்க. ஆனா இன்று வரை விலை குறைக்கவில்லை. இதனால வீடு கட்டுவோர் கனவுல வீடு கட்டிக்கலாம், நனவுல வீடு கட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி விடியா திமுக ஆட்சி. அதோட 2021 சட்டமன்ற தேர்தல் போது திமுக அறிக்கை 520 அறிவிப்பு வெளியிட்டார். ஏற்கனவே அண்ணன் சொன்ன மாதிரி அதுல 10% அறிவிக்கப்பதான் நிறைவேற்றுகிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.